ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் நியூஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். இம்பார்ட்டன்ட் நியூஸு அதை ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நியூஸ், இலங்கை புதிய அதிபர் அனுரகுமார அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. முதல் கம்யூனிஸ்ட் அதிபர் இவரோட கட்சியோட பேர் ஜனதா விமுக்தி பெரமுனா, JVP அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு எதிராக நின்னவர் எதிர்கட்சி தலைவர் யாருன்னா சஜித் பிரேமதாச அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் குவாட் உச்சி மாநாடு 2024 உச்சி மாநாடு அமெரிக்காவில் வில்மிங்டன் நகரில் நடந்தது. பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் குவாட் நாடுகள் அப்படின்னா என்னென்ன நாடுகள் அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் ஜப்பான். இந்த 4 நாடுகள் தான் குவாட் நாடுகள்னு சொல்கிறோம். இந்த குவாட்டோட நோக்கம் என்னென்னா சர்வதேச ஒழுங்குமுறை, பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மைக்கு மரியாதை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதி வழியில் தீர்வு. அப்புறம் 2025 குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடத்த போகிறதா முடிவெடுத்திருக்காங்க. அப்புறம் நிர்மலா சீதாராமன் நம்மளோட நிதி அமைச்சர் பொருளாதார வளர்ச்சி பற்றி ஒரு உரையில் சொல்லியிருக்காரு. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். நாட்டில் 80 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஏற்றுமதியில் 10 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரின் இலவச எரிவாயு திட்டத்தில் 10 கோடி இணைப்புகள் இணைஞ்சிருக்காங்க. நாட்டில் 21 கோடி பேர் இலவச கழிப்பறை திட்டத்திலும் 4 கோடி பேர் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலும் பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணி தங்கம் வென்று வரலாறு படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெண்கலம் தான் வாங்கியிருக்காங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தங்கம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா நாட்டுக்கிட்ட இருந்து ட்ரோன் ஒன்று இந்தியா கொள்முதல் பண்ண போது. அந்த ட்ரோனோட பேர் MQ-9B அப்படிங்கிற ட்ரோன். அப்புறம் அமெரிக்கா இந்திய இராணுவத்திற்கான செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை அமைக்க போகிறாங்க. அது கொல்கத்தாவில் அமைக்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த கொல்கத்தாவில் அமைக்க போகிற அந்த செமிகண்டக்டர் ஆலைக்கு சக்தி என்ற பெயரில் அமைக்கப்படும் நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் ஆலை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு என்ற அறிவித்தார். அது அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் மூலம் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இந்த இலவச மருத்துவ காப்பீட்டில் இணைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வருமானத்தை அடிப்படையாக கொள்ளாமல் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும், அதாவது 70 வயசான அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் மருத்துவ காப்பீடு என்பது முன்மாதிரியான திட்டம். இந்தியாவில் உள்ள 4.5 கோடி குடும்பங்களை சேர்ந்த சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பெற்று பயனடைவார்கள். மத்திய அரசு இதில் இந்த திட்டத்தில் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு 60%, இந்த திட்டத்தில் சேரும் மாநில அரசு 40% நிதி ஒதுக்கீடு பண்ணணும். அது கூட மாநில அரசு தான் செயல்படுத்தும் பொறுப்புடைய அமைப்பு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
அவ்வளோதான் இன்றைக்கான 23/9/2024க்கான தினமணியிலேருந்து எடுத்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் இது தான். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.